எப்படியோ கூட்டத்தில் நின்று மீனை வாங்கிட்டு வந்துட்டோம். இனிமேல் இதை கழுவி குழம்பு வைக்கணும். குழம்பு வச்சுட்டா வேலை முடிஞ்சு. என்ன மருமகளே, இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கு நீ போயிட்டு வரதுக்கு. ரொம்ப கூட்டம் இருந்துச்சோ? ஆமாத்த, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு வெளியே வரவே டைம் ஆகிட்டு. இருங்க, நான் கழுவி குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன். இரு மருமகளே, என்ன மீனை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறேன். என்ன மருமகளே இது, உனக்கு வேறு மீனே கிடைக்கலையா? சாலை மீனும் நெத்திலி மீனும் வாங்கிட்டு வந்திருக்க. இந்த மீனை வாங்கிட்டு வரதுக்கு தான் உனக்கு இவ்வளோ நேரமா? உங்கள் மகன் கொடுக்குற 50 ரூபாய்க்கு இந்த மீன் தான் வாங்க முடியும். கூட ஒரு 100 ரூபா சேர்த்து கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கினா என்ன? ஆமாம், உங்கள் மகன் லட்ச லட்சமாக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு பெரிய பெரிய மீனாக நான் வாங்கிட்டு வந்து சமைச்சு போடுறேன். ஆல்ரெடி 2 மாதம் வேலையே இல்லாமல் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் 50 ரூபாய்க்கு மீன் வாங்கினதே பெருசு. 2 நாட்கள் கழித்து 2 நாளைக்கு முன்னாடி நெத்திலையும் சாலையாக 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு அத்தைக்காகவே பெரிய மீனாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன மருமகளே, மீனை வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன மீனை வாங்கிட்டு வந்திருக்க? எம்மாடி அம்மா, என்ன மருமகளே இவ்வளோ பெரிய மீனா வாங்கிட்டு வந்திருக்க? எப்படியும் ஒரு 500 ரூபா தேரும். எதுக்கு மருமகளே இப்படி காசை வேஸ்ட் பண்ற? 50 ரூபாய்க்கு நெத்திலையும் சாலையும் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 2 நாளைக்கு முன்னாடி நெத்திலையும் சாலையும் எதுக்கு வாங்கணும்னு கேட்டீங்க. உங்களுக்காக பக்கத்து வீட்டில் 200 ரூபா கடன் வாங்கிட்டு போய் பெரிய மீனாக வாங்கிட்டு வந்தேன். இனிமேல் உங்களுக்கு மீனே கிடையாது. இனிமேல் உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்களே போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நீங்களே எப்படி வேணுமோ சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. யாருக்கிட்ட? என்கிட்டே வா. சின்ன பொண்ணுனா சின்ன பொண்ணுகிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க.